அண்மை செய்தி. வங்கக்கடலில் இன்று உருவாகும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாற வாய்ப்பில்லை என வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நேற்று காலை 5:30 மணி அளவுல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று பிற்பகலுக்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை நேரத்துக்கு பிறகாக அது மேலும் வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினம் கொடுத்திருந்த முன்னறிவிப்பு தெரிவித்திருந்தாங்க. ஆனால் இன்று காலை 5:30 மணி அளவுல வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னறிவிப்பு என்பது வங்கக்கடல்ல தற்பொழுது உருவாகி நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் 12 மணி நேரத்துல, அதாவது இன்று மாலைக்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு இது மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்ததற்கு பிறகு அது வலுவடையக்கூடிய வாய்ப்பு மேலும் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை வானிலை ஆய்வு மையம் உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். அதுவும் இது கரைக்கு நெருக்கமாக வந்துவிட்ட காரணங்களால் இதற்கான வாய்ப்புகள் மட்டுப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை அடைந்ததற்கு பிறகுதான் அது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதெல்லாம் தெரிய வரும் எனவும் நாளை வரை பொறுத்திருக்க வேண்டும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தென்மண்டல தலைவர் அமுதா அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது. தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கக்கூடிய தொலைவு என்பது கடலுக்கு சற்று நெருக்கமான தொலைவாக இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதனுடைய நகரும் திசை என்பது மேற்கு வடமேற்கு திசையில் இருந்த சூழல்ல இது தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை ஒட்டிய கடல் பரப்புல தற்போது நிலை கொண்டிருப்பதாகவும் இது வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய நேரங்கள்ல மேற்கு வடமேற்கு திசை என்ற திசையிலிருந்து மாறுபட்டு வடமேற்கு திசையில மாறி அது சென்னை உள்ளிட்ட நகரங்கள் நோக்கி நகரக்கூடிய அந்த மாற்றங்கள் நோக்கி நகரும் எனவும், அதே நேரத்துல இது 12 மணி நேரத்துல, அதாவது இன்று மாலைக்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதன் பிறகு இது தொடர்ந்து நகரக்கூடிய திசையில் மாற்றங்கள் ஏதுமின்றி தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்கள் புதுவை உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போன்று தெற்கு ஆந்திராவினுடைய கடலோர பகுதிகளுக்கு இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறாங்க. கரையை கடக்கக்கூடிய நேரத்திலும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் 12 மணி நேரத்திற்கு பிறகு, அதாவது இன்று மாலை அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவானதுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரம், அதாவது நாளை காலைக்குள்ளாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் கரையை கடக்கும் என்ற துல்லியமான விவரங்கள் இதில் இல்லை. ஏனெனில் புயல் உள்ளிட்ட காரணிகள் இருக்கும் பொழுது அதனுடைய மையப்பகுதி எந்த இடத்தில் கரையை கடக்கக்கூடும் என்பதை வானிலை ஆய்வும் துல்லியமாக வெளியிடுவார்கள். இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என சொல்லும் பொழுது இது ஒரு பரந்துபட்ட பகுதியாக இருப்பதனால் இது பெரும்பான்மையான நிலப்பரப்பை தொட்டு அது கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் இது போன்ற வடக்கு தமிழ்நாடு, தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளுக்கு இடையே கரையை கடக்கும் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்பது மழையினுடைய தீவிரத்தன்மையை தொடர்ந்து அதே அளவில் வைத்துக் கொள்வதற்கான அளவில் இருக்கும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று வானிலை ஆய்வு வெளியிட்ட முன்னறிவிப்புல தமிழ்நாட்டில் இன்றைய தினம் அக்டோபர் 22ஆம் தேதியான இன்றைய தினம் 4 மாவட்டங்கள்ல அதிக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தாங்க. அதிலும் குறிப்பாக 4 மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையிலும் இன்றைய தினம் ஓரிரு இடங்கள்ல அதிக மழைக்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்திலேயும் நமக்கு பதிவான மழை விவரங்கள்ல புதுச்சேரியில அதிக மழை பதிவாகி இருப்பதா ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதே போன்று மற்ற மாவட்டங்கள்ல சென்னை உள்ளிட்ட மற்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை பதிவாகி இருப்பதான தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று பரவலாக கனமழை பதிவு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள்ல, குறிப்பாக வட கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பதிவு ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல இன்றைய தினம் அக்டோபர் 22ஆம் தேதி 4 மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கான எச்சரிக்கையை நேற்று கொடுத்திருந்தாங்க. இந்த சூழல் தற்பொழுது மாறுபட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் கரைக்கு நெருக்கத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்திருக்கிறது. இது இன்னும் 12 மணி நேரம், அதாவது மாலை நேரத்துக்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இது நகர்ந்து வரக்கூடிய திசை என்பது மாறி இது வடமேற்கு திசையில் நகரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது என்பதனால காற்றினுடைய போக்கு, அதனுடைய நகரும் வேகம், அதனுடைய சுழற்சி தன்மை, அதனால் உருவாகக்கூடிய மேகக்கூட்டங்கள் கரையை நோக்கி வரக்கூடிய தன்மை உள்ளிட்டெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு மற்றும் பல்வேறு வானிலை காரணிகளை ஆராய்ந்து இன்றைய தினமும் இதே இடங்கள்ல இதே அளவிலான மழைப்பொழிவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதனை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருப்பதாக
வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதுவரையில் நமக்கு நேற்று கொடுக்கப்பட்டிருந்த முன்னறிவிப்புகள் பொருந்தும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழையினுடைய தீவிரத்தன்மை என்பது இரவு நேரங்கள் அதிகரித்திருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அதே போல இன்றைய தினமும் தற்பொழுது பகல் நேரத்துல விட்டு விட்டு அவ்வப்போது மழை பொழிவதற்கான வாய்ப்பும், அதன் பிறகாக மாலை நேரத்திலிருந்து மீண்டும் மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த தாக்கம் மாலை நேரத்தில் இருக்கும் என்றால், தற்பொழுது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அதனுடைய கரையை நோக்கி நகரக்கூடிய வேகம் என்பது ஒரு மணிக்கு 10 கிலோமீட்டர் என்ற அளவில் அது நகரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த சூழல்ல இது ஒரு தோராயமான மதிப்பு தான். இது முழுவதுமாக 10 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நகரும் என்ற கணக்கிலே அது காலத்துக்கும் சூழலுக்கும் ஏற்ப மாறுபடும். அந்த வகையில பொதுவாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு சிஸ்டம் சொல்லும் பொழுது அது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழல்ல தற்பொழுது கரைக்கு நெருக்கமாக இருந்ததனால் இது இன்னும் மாலை நேரங்களில் வலுக்குறைவு நேரத்தில் கரைக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையத்துடைய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது சென்னையிலிருந்து தோராயமாக 400 கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது அது ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு நெருக்கமாக வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 400 இருந்து தற்பொழுது 250 அல்லது 300 கிலோமீட்டர் என்ற அளவுல அதனுடைய தொலைவு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இது இன்னும் கரைக்கு நெருக்கமாக வருவதற்குள்ளாகவே தீவிரமடைந்து, அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து கரையை நோக்கி வரும் எனவும், அடுத்த 12 மணி நேரங்கள்ல இது கரை நோக்கி வந்ததுக்கு பிறகாக மேற்கு வடமேற்கு திசையில் தற்போது நகர்ந்து வந்தது. இனி வரக்கூடிய நேரங்கள்ல வடமேற்கு திசையில வடக்கு பகுதி நோக்கியமாக நகர்ந்து வரக்கூடிய காரணங்களால தொடர்ந்து அது கடலிலே இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால நாளை காலையில் தான் இது கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் வடகடலோர மாவட்டங்கள், தமிழ்நாட்டுடைய வடகடலோர மாவட்டங்கள், அதே போன்று தெற்கு ஆந்திராவினுடைய கடலோர மாவட்டங்களுக்கு இடையே இது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கரையை கடப்பதற்கு முன்பாக இது நல்ல ஒரு மழைப்பொழிவை தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்களில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும், அதே நேரத்தில் கரையை கடந்ததுக்கு பிறகாக வட மாவட்டங்கள்ல மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ஆந்திராவையும் கர்நாடகாவையும் ஒட்டியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் எல்லை மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுடைய அந்த பகுதிகளில் இதனுடைய தாக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு நாளை தினம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு கனமழையினுடைய வாய்ப்பு என்பது 24ஆம் தேதி வரையிலும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு கணித்திருக்கிறார்கள். மேலும் இதனுடைய தாக்கத்திற்கு பிறகாக நமக்கு தீவிரத்தன்மை, வடகிழக்கு பருவமழையுடைய தீவிரத்தன்மை சற்று படிப்படியாக குறையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கரைக்கு நெருக்கத்தில் வரக்கூடிய நேரங்களில் நமக்கு தீவிரம், வடகிழக்கு பருவமழையுடைய தீவிரம் என்பது சற்று அதிகரித்து வருகிறது. இது கரையை கடந்ததுக்கு பிறகாக தொடர்ந்து இது மேற்கு நோக்கி கரையின் உள்ளாக நகர்ந்த பொழுது தமிழ்நாட்டுடைய தீவிரத்தன்மை படிப்படியாக அந்த வடகிழக்கு பருவமழையுடைய தீவிரத்தன்மை குறையும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இன்றைய தினம் எந்தெந்த இடங்கள்ல தீவிரமான ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் இன்னும் சற்று நேரங்கள்ல இன்றைய வானிலை நிகழ்வு தரவுகளுக்கு ஏற்ப வானிலை ஆய்வு வெளியிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவரையிலும் நேற்று கொடுக்கப்பட்ட இடங்களுக்கான அந்த எச்சரிக்கை பொருந்தும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாறுதல் இருக்கும் பட்சத்தில் அந்த என்ன மாறுதல் என்பதையும் தெளிவாக சொல்லப்படும் என்ற தகவலை வானிலை ஆய்வும் கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய அந்த காரணிகள், அதே போன்று மேகக்கூட்டங்களுடைய குவியல் உள்ளிட்டவைகளை ரேடார் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது நிகழ்வு நேரத்துல மேகக்கூட்டங்கள் எந்த இடத்துல உருவாகி இருக்கிறது, எவ்வளவு மணி நேரத்திற்கு அதனால் எந்த அளவுக்கு தீவிரமான மழைப்பொழிவை கொடுக்க முடியும் என்பதெல்லாம் ரேடார் மூலமாக கண்காணிக்க முடியும். அந்த வகையில தமிழ்நாட்டை கண்காணிப்பதற்காக மொத்தம் 4 ரேடார்கள் இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக சென்னையில் 2 ரேடார்கள் இருக்கின்றன. அதே போன்று காரைக்காலில் ஒரு ரேடார் இருக்கிறது. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ரேடாரும் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய ரேடாரும் தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்புகளை கண்காணிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவை. இந்த ரேடார்களை கண்காணிக்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள்ல எங்கெங்கு மேகக்கூட்டங்கள் உருவாகின்றன என்பதை கண்காணிக்க முடியும். அந்த வகையில தொடர்ந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை மழை மேகக்கூட்டங்கள் உருவாவதை பொறுத்து எந்த இடங்களில் மழைப்பொழிவு எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும் என்ற விவரங்களை வெளியிடப்படும் என்ற தகவலும் வானிலை ஆய்வு மையத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான காரணிகளை ஆராய்ந்து வரக்கூடிய சூழல்ல இன்றைய தினமும் தமிழ்நாட்டில் தீவிரமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதுவும் மாலை நேரத்துக்கு பிறகாக படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மிதமான உள்ள மழைக்கான வாய்ப்பும், தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்கள் மீது பரவலாக கனமழைக்கான வாய்ப்பும், தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இன்றைய தினமும் இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாகவும், அதே நேரத்தில் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் அந்த கணிப்புகளுக்கு பிறகாக இன்னும் சற்று நேரத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவுக்கான வீரியமாக மழை பெய்யும் என்ற தகவலை சொல்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.